வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பசியோடு இருக்கிற இந்த வேளையில் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த முஹர்ரம் மாதம் மிகச்சிறப்பான மாதம் என்பதோடு மட்டுமல்ல, ரமலானுக்கு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். இந்த சிறப்புகள் என்ன? அந்த 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்திலே செய்கிற அமல்கள் என்ன? இந்த இரண்டை மட்டும் உங்களிடத்திலே நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய சமுதாயத்தை பற்றி பேசச் சொல்கிறார். பெருமானாருக்கு ஒரு பழக்கமும் உண்டு. சபையிலே அமர்வார்களேயானால் பெருமானார் நிறைய வரலாறு பேசுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு வரலாறு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த அடிப்படையில் ஆஷூராவினுடைய தினத்தன்று முஹர்ரம் 10 நடந்த நிகழ்வுகள் ஏராளம். ஒரு 10 நிகழ்வுகளை உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய பாபா இந்த பூமியிலே இறங்கி அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்து, ரப்பல் ஆலமீனே ஏதோ தெரியாமல் ஷைத்தானுடைய தீங்கால் நான் பாவம் செய்துவிட்டேன், அதனால் பூமிக்கு இறங்கிவிட்டேன் என்று தௌபா முதலில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் யௌமே ஆஷூரா. 10வது நாள் முஹர்ரம் 10 தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரிவாயத்திலே வரும் அரபாவுடைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வாவும் அரபாவின் தினத்திலே சந்தித்தார்கள். ஆனால் அவர்களின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த தினத்தில் என்றால் யௌமே ஆஷூரா. நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவதாக. யார் அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்? உலகத்திலே முதலில் அரசாங்கத்தை ஏற்படுத்தியவர். இந்த ஆட்சி முறை என்பது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் தான் உருவாகிறது. முதலில் பேனாவை பயன்படுத்தியவர்கள். முதலில் வான சாஸ்திரம் உருவாக்கியவர்கள் யார் என்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்த நாள் இந்த ஆஷூராவுடைய தினம். அது என்ன சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்த நாள்? அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஆசை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசை என்னன்னா, ஹயாத்தா இருக்கும் போதே மௌத்தை சுவைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவாரு. ஹைதராபாத் பிரியாணி இருந்தா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் ஆசைப்படுவாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர்கள் ஆசைப்படுவது உண்டு. ஆம்பூர் பிரியாணிக்கு நிகர் ஏதாவது உண்டா? அதனால அங்க போகும்போதே அந்த ஸ்டார் பிரியாணியை பார்த்த உடனே நிறைய பேர் எச்சிய உமிழ்ந்து கொள்வார். எலுமிச்சம்பழத்தை பார்த்தா பொதுவாகவே நாட்டை வெளியே நீட்டி உள்ளே எடுத்துக்குவார். ஏன்னா அது எலுமிச்சம்பழத்தினுடைய அசல். ஊர்காய் எங்கேயோ இருந்து இவர் வைத்துக் கொண்டு இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. இதை போலவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆசை என்னன்னா, உலகத்திலே வாழுகிற பொழுது மௌத்தை வைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே கேட்டு அல்லாஹ் கொடுத்தார். மௌத்தாகி ஹயாத் ஆயிடுவாங்க. மௌத் எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் ஒரு ஆட்டை உயிரோடு நிற்க வச்சு தோலை உரிச்ச மாதிரி இருந்துச்சு. மௌத்தினுடைய கஷ்டம் உயிரோடு நிற்க வைத்து தோலை உரித்ததை கொண்டிருந்தது. சில தினங்களுக்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க, ரப்பே, நான் உலகத்திலே இருக்கிற பொழுதே ஹயாத்தாகவே சொர்க்கத்திற்குள் நுழைவேன். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்திலே நுழைவதற்கு ஒரு நியதி இருக்கிறது. மௌத்தா போனவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்பதான் சொல்லுவாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நான் தான் ஏற்கனவே மௌத்தாகி தான் வந்திருக்கிறேன். அதனால என்ன? இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொர்க்கத்தில் நுழைந்த தினம் எந்த தினம் என்றால் யௌமே ஆஷூரா. அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்த சொல்லி 6 மாத காலம் தன் மகனை கெஞ்சுவார்கள். மகன் ஈமான் கொள்ளாததால் கொல்லப்படுவார். எல்லா பொருளையும் ஏற்றிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்கள் கப்பல் கிளம்பும் போது பார்த்தா உள்ள ஷைத்தான் உட்கார்ந்துப்பான். உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனை, நீ ஏறிட்டியடா, நீ இறங்கி. ஷைத்தானுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடந்த வாக்குவாதம் ஒரு நீண்ட வாக்குவாதம். கடைசியில இப்லீஸ் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கியாமத் நாள் வரைக்கும் வச்சிருக்கான் ஹயாத்தா,
அதனால நான் ஏறித்தான் ஆகணும். நீ என்னை ஏற்றினதுக்காக 5 விஷயம் முக்கியமா நான் செய்யற விஷயம். அந்த 5ல 3 உனக்கு சொல்லிடுறேன், 2 சொல்ல மாட்டேன். 5ல 3 சொல்லுவேன், 2 சொல்ல மாட்டேன். அல்லாஹ்விடத்தில் நூலை கேட்பாங்க, யாரெல்லாம் இப்படி சொல்றானே அவன் பேச்ச கேட்கலாமா என்று கேட்கிற பொழுது எதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அதை சொல்ல சொல்லு. எந்த 3 சொல்றேன்னு சொல்றானோ அது வானான்னு சொல்லு. அப்ப நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னதை சொல்லு, அப்பதான் அவனை ஏற்றிட்டு போக முடியும். அப்ப இப்படி சொல்லுவான், நான் உலகத்தில் இருப்பவர்களை கெடுப்பதற்கு 2 ஒருக்களை நான் தேர்வு செய்கிறேன். ஒன்று ஹசத், பொறாமையை நான் கொடுப்பேன். இதனால்தான் உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகளை நான் உருவாக்குவேன். பொறாமை இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, பொறாமை இல்லாத வீடு இருக்க, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பொறாமை இல்லாத ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவுளியா இல்லம் எடுத்து வச்சிடலாம். அது எதுவுமே தேவையில்லை இல்லையா? பொறாமை இல்லாத தொழில் இல்லை, பொறாமை இல்லாத கடை இல்லை, பொறாமை இல்லாத வீடு இல்லை, நாடு இல்லை. அனைத்திலும் பொறாமையை கொண்டு வந்து சொல்லுபவன் யார் என்றார் இப்லீஸ். இரண்டாவதாக, நான் சமுதாயத்தை அழிப்பது பேராசையை கொடுத்து அழித்து விடுவேன். ஆசை இல்ல, பேராசையை கொடுத்து சமூகத்தை அழித்து விடுவேன். பேராசை படாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சமூகம் அழிவதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று பேராசை. எப்படியும் காசு பணத்தை ஈட்ட வேண்டும். அதற்கு என்ன ஹலாலான வழி என்பதெல்லாம் தேவையில்லை. ஹராமான 1000 வழிகள் இருந்தாலும் பரவாயில்லை. பேராசை. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த 2ஐ கொண்டுதான் நான் கெடுப்பேன் என்று வாக்குவாதம் செய்து கடைசியில 6 மாத காலம் பயணம் செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜூதா என்ற மலையில் அவர்களின் கப்பல் ஒதுங்கி அவர்கள் மலையில் இருந்து இறங்கிய நாள், கப்பலில் இருந்து இறங்கி பாதுகாப்பை பெற்ற தினம் எதுவென்றால் யௌம ஆஷுரா. நாம் அடுத்த வாரம் சந்திக்க இருக்கிற அந்த நாள் ரொம்ப முக்கியமான தினம். 4வது ஒரு நபியை நாம் யோசிக்கிறோம். நம்மெல்லாம் நம் அறிந்த நபி நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இதிமுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பல சோதனைகளை வச்சான், பரிச்சை வச்சுட்டே இருந்தா அதுல 100க்கு 105 மார்க் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபஅத்தமஹு. இந்த சோதனைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. அந்த சோதனைகளில் மிக முக்கியமான சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் போய் ஈமானை சொல்லுவார்கள். வீட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். அக்கா அம்மாவே ஏற்கல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நாட்டில் சொல்லுமா நேர் எகைன்சா. இந்த நபிமார்களை தூண்டுறதே வித்தியாசமா இருக்கும். வீட்டிலேயே ஏத்துக்கல, நாட்டில் ஏத்துக்குவாங்களா? போய் சொல்லு. சொல்லுகிற பொழுது நாடு ஏற்காது. ரப்பே யாருமே ஏத்துக்கல, அரசன் சொல்லுமா? யா அல்லாஹ், இவன் கொடுங்கோல் அரசன் நம்ரூத், அவனிடத்திலே சொன்னால் ஏற்பானா? சரி சொல். அரசனிடத்திலே செல்வார்கள், சொல்லுவார்கள். அவன் வித்தியாசமான ஆளு. உங்க அல்லாஹ்வுடைய பவர் என்னன்னு கேட்பான். அல்லாஹ்வை கொல்றதுக்காக நான் முயற்சி பண்றேம்மா. என்ன அரசன் இல்லையா? அல்லாஹ்வை கொல்ல முயற்சி பண்ண ஒரே அரசன். ஃபிரௌன் கூட முயற்சி பண்ணல. பெரிய கட்டடத்தை கட்டி, அதுக்கு மேல ஆக உயர கட்டடத்தை கட்டி, அதுல ஒரு பெட்டியை செய்து, இதெல்லாம் ஹதீஸ்கள் சொல்லுகிற வரலாறு. உள்ளே போய் அவன் படுத்துக் கொண்டு வேலையெல்லாம் கைகளை படித்து கழுகுகள் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு செல்ல, கழுகு எவ்வளவு பேருக்கு போகும்? அங்கிருந்து அம்மு விட்டான். அங்கிருந்து அம்மு விட்டான். இப்ப வானத்தை பற்றி, வானத்தினுடைய அளவை பற்றி அறியாதான் இல்லையா? அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கொல்ல முயற்சி செய்ததை கூட ரப்பு வீணாக்கவில்லை. கடைசியில் தோல்வி கண்டு இந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்தில் போடுகிறார். அந்த நெருப்பு குண்டை எப்படி? மின்செடியின் மூலமாக நேரா போய் போட முடியாது. மேலே பறக்கிற பறவைகள், பட்சிகள் அத்தனையும் அதனுடைய சூட்டால் கீழே விழுந்து விடும், கருகி போய்விடும். அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி எறியப்படுகிறது. மின்செடியின் மூலமாக தூக்கி எறியப்படுகிறது. அப்ப நிறைய பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்காக உதவி செய்ய வந்தவர்கள், தண்ணீர் ஊற்றி அணைக்க நினைத்தவர்கள், அரசன் ஊற்றிய நெருப்பை அணைக்க முடியுமா? அதுல ஒரு சுட்டுக்குருவி தண்ணி ஊதிச்சான். அப்ப என்ன நீ அணைக்க முடியுமா? பெரிய பெரிய ஃபயர் சர்வீஸே தோத்து போயிடும். அப்ப அந்த சுட்டுக்குருவி சொல்லலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நெருப்பை அணைக்க யாரெல்லாம் முயற்சித்தீர்களோ அவர்களெல்லாம் சொர்க்கம் செல்லுங்கள் என்று ரப்பு சொல்லுகிற பொழுது அந்த வரிசையில் நானும் இருப்பேன் இல்லையா? அந்த வரிசையில் நல்ல செயல்களை செய்கிற பொழுது அதற்கு துணையாக நிற்பவர்கள் இல்லையா? பேராசிரியர் கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நல்லோர்களின் பட்டியலில் அவர் நிற்பார் இல்லையா?
அவரோடு யார் சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்களும் இருப்பார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தூக்கி எறியப்படுகிற பொழுது ரப்பு சோதிக்கிறார். இங்கேயும் ஒரு சோதனை நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்களை காப்பாற்ற அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான், நம்மளா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றோம் இல்லையா? காப்பாற்ற அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான். என்னை படைத்த ரப்புக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும், நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். இன்னொரு இடத்துல ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் நிஅமல் நஸீர். அவர் ரொம்ப நல்ல அல்லாஹ், என் எஜமான், அவன் எனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவன், எனக்கு உதவி செய்வதில் நிறந்தவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே நெருப்புக்கு ஆணையிட்டானே, யனா கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சி மாதிரி ஆயிடக்கூடாது. பர்தன் சலாமா, பர்தன் சலாமா, சலாமத்தான குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் இருந்து பாதுகாத்த தினம் இந்த தினம் ஆஷூரா. ஆஷூரா 10 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மியான்மரில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமையை போன்று அன்றொரு கொடுமை நடந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் இந்த வரலாறை இந்த சமூகம் இன்னும் செவிமடுக்காமல் இருக்கிறது. அஸ்ஹாபுல் உஹ்தூத், அஸ்ஹாபுல் உஹ்தூத் வஸமாஇ லாத்தில் புரூஜ். நீங்கள் இன்றைக்கு அந்த சூராவை தர்ஜுமாவை எடுத்து ஒரு கணம் படித்து பார்த்துவிட்டு உறங்குங்கள். படித்து பார்த்துவிட்டு உறங்குங்கள். அற்புதமான வரலாறு. இந்த வரலாறை ரப்பு சுருக்கி சொல்லுகிறான். நபிகள் நாயகம் விரிவுபடுத்தி சொல்லுவார்கள். அஸ்ஹாபுல் உஹ்தூத். அல்லாஹு அக்பர். ஆட்சி அதிகார உச்சத்தில் இருந்த அரசன், நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசன் எதனால் சொன்னான் தெரியுமா? அவன் அருகிலே ஒரு சூனியக்காரனை வைத்திருந்தான். அரசருடைய அறையிலே நிறைய பேர்கள் இருப்பார்கள். அதுல சூனியக்காரன் நிறைய ஜின்களை வைத்து அந்த சூனியக்காரன் சொல்லுவான், உனக்கு அழிவே இல்லை, அரசனுக்கு அழிவே இல்லை என்று சொல்லி அந்த அரசனுடைய ஆட்கள் என்னன்னா, பவர் என்னன்னா, இந்த சூனியக்காரன் சூனியத்தை ஏற்றி ஒவ்வொரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு அரசன் சொல்லுவான். அப்ப எப்படி இருக்கும்? ஒருவரை அழைப்பான் அரசன், நேற்று இரவு நீ உன்னுடைய தாயோடு என்ன பேசினாய், மனைவியோடு என்ன பேசினாய், நீ இதை செய்தாய் என்று சொன்னா எல்லோருமே ரப்புடி எதுதான். ஒரு ஆளை திடீர்னு கூப்பிட்டு உன் பேர் இது, நீ நேற்று இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்த என்று சொன்ன எப்படி இருக்கும்? இப்ப எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள், இவன் தான் ரப்பு. ஜின்களை வைத்து, ஜின்களை ஹால்னாக்க வைத்து, இந்த ஜின்களுக்குள்ளே நுழைந்தால் நிறைய சொல்லணும், அதெல்லாம் விட்டுவோம். ஹால்னாக்க வைத்து நடந்த செய்திகளை, கடந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது எல்லோரும் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் சூனியக்காரனுக்கு வயசாயிடுச்சு. சூனியக்காரன் அரசனை பார்த்து சொல்லுவான், எனக்கு வயதாகிவிட்டது, நான் இறந்து விட்டார், உனக்கு செய்த எதுவும் நடக்காது, அதனால் உலாமே பகல் புத்தி கூர்மையான ஒரு சிறுவர் எனக்கு வேண்டும். அந்த சூனியங்கள் முழுவதையும் அந்த சிறுவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த சிறுவன் சாதாரண சிறுவனா இருக்கக்கூடாது, புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். வெட்டிட்டு வேண்டாம், கத்திட்டு வரணும் இல்லையா? சில சிறுவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிற ஆற்றல். அதனால சின்ன வயது பையன் வேண்டும் என்று கேட்க நாடு முழுவதும் தேடப்படுகிறது. ஒரு அழகான சிறுவன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். 13-14 வயசுல அந்த சிறுவன் நிறுத்தப்பட்டு அந்த சிறுவனுக்கு சிகர் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சூனியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வருவான், சூனியத்தை கற்றுட்டு போவான், வீட்டுக்கு போவான். போய் விட்டு வருகிற பொழுது ஒரு ஆபில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார், ஒரு இறைநேசர் தொழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இந்த சிறுவன் அறிவாளி இல்லையா, நேரா அவருக்கு பின்னாடி போய் நிற்கிறான். சிகரை கற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆவிலோடு இருக்கிறார். அவர் தொழுது முடிச்ச உடனே அவர் இபாதத் செஞ்சுட்டு என்னமோ கையேந்தி கேட்டுட்டு இருக்கிறார். யாரிடத்தில் கேட்கிறீர்கள்? என்னையும் உன்னையும் படைத்த ரப்பிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ரப்பு அரசன் இல்லையா? அரசன் ரப்பு அல்ல, நம்மை படைத்தவன் வேறொருவன், இந்த உலகத்தை படைத்திருப்பவன் அவன். அரசன் ரப்பு அல்ல என்று அந்த வாகை, அந்த பாதிரி இந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்க, அந்த பாதிரியின் அமல்களின் மீது ஈடுபாடு கொண்ட இந்த சிறுவன் மூணையுமே அட்டன் பண்றான். வீட்டையும் பார்த்துக்கணும், சிகரையும் கத்துக்கணும், அந்த ராஜிடத்திலே போய் இபாதத்தும் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த நேரத்திலே நேர பிரச்சனை வருகிறது. பொதுவாகவே 3-4 வேலையை செய்யறவங்களுக்கு தெரியும். வீராசாரத்திட்ட கேட்டா தெரியும், எப்படி ஆபீஸை பாக்குறீங்க, எப்படி உங்க வேலையை பாக்குறீங்கன்னு கேட்டாக்கா, இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப சாகிர் சொல்லுகிறார், நீ காமிரமாக வருகிறாய்,
வீட்டில் சொல்லுகிறார்கள், நீ தாமிரமாக இருக்கிறாய். அப்ப இந்த சிறுவனின் மீது குற்றச்சாட்டு. அப்ப ராகிப் அழகா சொல்லி கொடுத்தார் அந்த பாதிரி. வீட்டுல கேட்டாங்கன்னாக்கா அவர்கிட்ட போய் சிகரெட் கத்துக்கிட்ட போன கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு அங்க சொல்லிடு. சாகிர் கேட்டா வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சு, எங்க அப்பா அம்மா நிறைய வேலை சொன்னாங்கன்னு சொல்லிடு என்று சொல்லி இப்படியே நேரதாமதங்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் ராகிப் சொல்லுவா, இபாதத்துகள் எல்லாம் நிறைவு பெற்று அல்லாஹ் அக்பர், ஒரு தாப்பத் ஊர் மக்களை அழிப்பதற்காக ஒரு மிருகம் வரும். அஸ்ஹாபுல் உஹ்தூத் முதல் தாப்பத்தை கண்டவர்கள் ஊரை அழிக்க வருகிற பொழுது இதை சோதனை களமாக அந்த சிறுவன் எடுத்துக் கொள்வார். ஒரு கல்லை எடுத்து, நான் உண்மையிலேயே நேசிக்கிற அந்த ராகிப், அவர் வணங்குகிற இறைவன் தான் உண்மையான இறைவன், இது எனக்கு தெரிகிறது. நான் எனக்கு பாடம் நடத்துகிற இந்த சூனியக்காரர் பொய்யர் என்பதும் எனக்கு புரிகிறது. நான் நினைப்பது உண்மையாக இருந்தால் இந்த கல்லை எறிகிறேன், ராகிபின் ரப்பின் பெயரை கொண்டு எறிகிறேன். ராகிப் அந்த பாதிரி துறவி, அவரின் ரப்பின் பெயரை கொண்டு எறிகிறேன். அந்த மிருகம் இறக்க வேண்டும் என்று கல்லை எடுத்து எறிவார், அந்த மிருகம் இறந்து போகும். இப்பதான் அந்த ராகிப் சொல்லுவார், வணக்கசாலி சொல்லுவார், நீ என்னை விட உயர்ந்தவராகிவிட்டாய். சொன்னதோடு நிறுத்தவில்லை, நீ உயர்ந்ததற்கு பிறகுதான் சோதனைகள் அதிகமாகும். அப்படி சோதனை வருகிற பொழுது என்னை நீ காட்டிக் கொடுக்க. பொதுவாகவே இறை பக்தியில எந்த அளவுக்கு அதிகமாக போறோமோ அவ்வளவு சோதனை. என்னை காட்டிக் கொடுக்க கூட என்று சொல்லிவிடுகிறார். இதற்கு பிறகு அந்த சிறுவன் ஆட்களை பெறுகிறான். அவரஸ் அக்மஹ், அத்துணை பேர்களையும் குணப்படுத்துவார் சிறுவன். அவ்வளவு ஆட்கள். அப்ரஸ் அக்மஹ், கண் தெரியாதவர்களுக்கு தடவுவான், கண் பார்வை கிடைக்கும், நோயாளிகளை ஊதுவான், நோயெல்லாம் நீக்கும், ஏராளமான சிகிச்சை, தொட்டவுடன் நிவாரணம் என்றார். ஊர் மக்கள் எல்லாம் அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் இல்லையா? எல்லோரும் எதிர்பார்க்கிறார். அந்த சிறுவனின் ஆட்கள் அலாதியாக இருக்கிறது. இப்பொழுது அரசன் அழைக்கிறார். எனக்கு கொடுக்காத மரியாதை இந்த ஊர் மக்கள் இந்த சிறுவனுக்கு அளிக்கிறார்களே, எனக்கு இல்லாத மரியாதை இந்த சிறுவனுக்கு இருக்கிறதே என்று சொல்லி, சிறுவனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்பதான் அந்த சிறுவன் சொல்லுவான், இவ்வளவு ஆட்கள் வச்சிருக்கிற இல்லையா, என்னையும் உன்னையும் படைத்தவன் ஏக இறைவன், நீ உன்னை ரப்பென்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உண்மையில் நீ ரப்பல்ல என்று சொல்லுகிற பொழுது அந்த அரசனுடைய அந்த வேகம் எப்படி இருக்கும்? அப்படியா, நான் ரப்பில்லையா, உன் இறைவன் வேறா, இவனை பிடியுங்கள், அந்த ராகிபை அடையுங்கள், இவனுக்கு துணையாக நின்ற ராகிபை அடையுங்கள். பிடிக்கப்படுகிறது, ராகிபை அழைக்கப்படுகிறது. இந்த சிறுவனுக்கு முன்னால் 2 துண்டாக வெட்டப்படுகிறது. மின்சாரம் வச்சு வெட்டப்படுது. ரப்பத்தை வச்சு 2 துண்டா அறுத்தா அந்த ராகிப் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் என்று ஈமான் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அக்பர். அதற்கு அடுத்து இந்த சிறுவனை, என்ன ராகிபுக்கு யாருமே தெரியாது, அதனால வெட்ட விட்டுருவாங்க மக்கள். ஆனா இந்த சிறுவன் ஊர் முழுக்க பயன் கொடுத்திருக்கிறார். அவன் வந்து நம்புவாங்களா? ஆட்சிக்கே பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக வேண்டி இவனை மலையிலே அழைத்து சென்று மலையிலிருந்து உருட்டி விடுங்கள். குர்ஆன் சொல்லுகிற கதை வரலாறு. மலையிலிருந்து ஊட்டுங்க. மலைக்கு அழைத்து சென்று அந்த சிறுவனை தூக்கி எறிய முயற்சிக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வான், ரப்பியே நஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எனக்கு வெற்றியை கொடு என்று கேட்க மலை ஆட்டம் போடும். எவர்கள் எல்லாம் இவனை உருட்ட வந்தார்களோ அவர்கள் உருண்டு போவார்கள். இவன் நேராக அழைத்து வருவான். இப்பொழுதாவது நீ கேட்டுக்கொள், என் ரப்பு எவ்வளவு நியாயமா, என்னை கொல்ல வந்தவர்களை கொண்டால் என்னை காப்பாற்றி. ஆனா அந்த அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடலுக்கு அழைத்து செல்லுங்கள், கப்பலில் இணையுங்கள், கட்டுங்கள், நடுக்கடலில் தூக்கி எறியுங்கள். இவனை யார் காப்பாற்றுவான்? கடலுக்கு அழைத்து செல்லப்படுகிறது. அங்கும் அந்த சிறுவன் கேட்பான் ரப்பிடத்திலே, ரப்பி நஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். எவர்கள் அழைத்து சென்றார்களோ அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள், அழிந்து போவார்கள், சிறுவன் காப்பாற்றப்படுவான். நேர அரசன் வந்துருவான். என்ன செஞ்சாலும் சாக மாட்டேங்கிறேன், நீ சாகிறதுக்கு ஒரு முறையை சொல்லு. அரசனே கேட்பான், நீ ஈமான் கொள், நீ வழியை சொல், நான் ஈமான் கொடுக்கிறேன். பொதுவாகவே அதை விட்டு கொடுத்து ஏத்துக்கிற மாதிரி சில பண்பாடுகள்லாம், நான் ஈமான் கொள்றேன், ஆனா நீ மூத்தா போறதுக்கு வழி ஏற்று. அந்த சிறுவன் சொல்லுவான், ஊர் மக்கள் அத்துணை பேர்களையும் சபைக்காக, ஊரில் இருக்கிற அத்துணை பேர்களும் வர வேண்டும். என் அம்பிலிருந்து, ஓ அம்புல இல்ல, என் அம்பிலிருந்து ஒரு அம்பை எடுக்க வேண்டும். ஊரில் இருக்கிற அத்துணை பேர்களும் கேட்கிற அமைப்பில் இந்த சிறுவன்
சொல்கிறேன், பிஸ்மில்லாஹி அலா ரப்பி அப்திஹி, பிஸ்மில்லாஹி அலா ரப்பி குலாமிஹி என்ற பெயரை கொண்டு நீ அம்பை நீ எறிந்தால் நான் இறந்து போவேன். சிறுவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். ஒரு நாள் குறிப்பிடப்படுகிறது. எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டு முன்னால் சிறுவன் நிறுத்தப்படுகிறார். ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், அதிசய சிறுவன் இல்லையா, தொட்டதெல்லாம் நடக்கும் சிறுவன் இல்லையா, மலையிலிருந்து காப்பாற்றப்பட்டவன் இல்லையா, கடலிலே காப்பாற்றப்பட்டவன் இல்லையா, இந்த அரசனா இந்த சிறுவனை ஒன்றும் செய்ய முடியாது. அரசன் அம்பிலிருந்து எடுப்பான். பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அலா ரப்பி அப்திஹி என்ற அம்பை எறிய கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் பொட்டினை அம்பு போய் போகும். சுதா என்று சொல்வார்கள் அரபியில. சிறுவன் கையை வைப்பான், இறந்து போவான். இதை பார்த்த ஊர் மக்கள் அத்துணை பேர்களும் நாங்கள் இந்த குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பை ஈமான் கொண்டோம். ஆமன்னா இறக்கிற பொழுதும் கூட ஊர் மக்கள் அத்துணை பேர்களையும் முஸ்லிமாக்கி இறந்தவன் சிறுவன். ஊர் மக்கள் அத்துணை பேர்களையும். இதுதான் என் யாத்திரையில் இன்றைக்கு நடக்கிறது. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த பலகீனமான ஈமானை விட தயாராக இல்லாத சமூகம். அந்த சிறுவனுக்கு இந்த ஈமானை இல்ல, ஆனால் பலகீனமான ஈமானை கூட விட தயாராகாமல் எங்கள் உயிரை கொடுக்கிறோம், நாங்கள் ஈமானை விட மாட்டோம் என்றிருக்கிற அந்த சமூகத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆனாலும் இந்த அரசனின் அமைச்சர்கள் சொல்கிறார்கள், 2 பேரை கொண்ட அரசே, 2 பேருக்காக அவன் சொல்றதை கேட்டு நீ ஈமான் கொண்டிருக்கலாம். ஆனா இவன் ஊரே ஈமான் கொண்டு விட்டதே, இதற்கு என்ன செய்ய போகிறான்? அரசன், ஊர் முழுக்க குடியை வெட்டுங்கள், நெருப்பை ஊட்டுங்கள், அந்த நெருப்பின் உயரம் மேலே பறக்கிற பட்சிகள் விட வேண்டும். ஊர் மக்களை எல்லாம் நெருப்பிலே போடுங்கள். நெருப்பிலே போடுகிற பொழுது அவன் ஈமான் கொள்வானா பார்க்கலாம் என்று சொல்ல, ஊர் மக்கள் நெருப்பு மூட்டப்பட்டு அந்த ஈமானை விடுகிறார்களா என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொருவராக போடப்படுகிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொழுது தாயையும் குழந்தையும் பிரித்து அந்த நெருப்பிலே போட போகிற பொழுது அந்த தாய் குழந்தையை பார்க்கிறது. தொட்டில் குழந்தை பேசுகிறது என்று வரலாறு சொல்கிறதே. அந்த குழந்தை சொன்னது, அம்மா கவலைப்படாதீர்கள், நீங்களும் நானும் சந்திக்கிற இடம் சொர்க்கம். இவனுக்காக ஈமானை விட வேண்டாம், நீங்களும் நானும் சந்திக்கிற இடம் சொர்க்கம். அல்லாஹ் அக்பர். இந்த நிலை தானே இன்றைக்கு ஞானவரில் நடக்கிறது. பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாயையும் தகப்பனையும் அந்த பிள்ளைகளையும் உறவுகளையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்தருள்வானார். அந்த அஸ்ஹாபுல் உக்தூத் கொல்லப்பட்டு சொர்க்கம் சேர்ந்த தினம் அல்லாஹ் அக்பர். நபிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி மீண்டும் கிடைத்தது இவருடைய ஆட்சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேடத்திலேயே சைத்தான் வந்தான். சைத்தான் எந்த இடத்துல வேண்டாலும் வருவாங்க. அவங்க போட்டிருக்கிற மோதிரத்தை ஆடையை போட்டு அவங்க குளிக்க போனாங்க. நீண்ட வரலாறு சுருக்க சொல்லுகிறேன். அதை எடுத்து இவன் போட்டுட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியே நம்மளே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு ஆதரவற்று இருக்கிறார். இவன் பாட்டுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வேடத்துல வந்து மோதிரத்தை போட்டுட்டு மனைவி மக்கள் அத்தனை பேரையும் நம்பினாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், தௌபா செய்தார்கள். அந்த தௌபா ஏற்று மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பதவி கொடுக்கப்பட்ட தினம் இவங்க ஆசுரா. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, பெரும் கொடூரர்களில் ஒருவன் ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தான் வரலாறு பேசி முடிக்க முடியாத அளவுக்கு வரலாறுகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளை துரத்தி தான் வளர்த்த புள்ள, ஃபிரௌன் வளர்த்த புள்ளதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். துரத்தி அந்த கௌமுகளை அழிப்பதற்காக விரட்டுகிற பொழுது நைல் நதி இடையிலே கடல் குறுக்கிடுகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா, உன் கையில இருக்கிற குச்சி ஒன்றை காப்பாத்து, கவலைப்படாத போ. அல்லாஹ் கையில இருக்கிற குச்சி காப்பாத்துமா, இத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அடி நைல் நதியில் அடிக்க 12 பாதைகள் எல்லாம் போனான். ஆனா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் பனூ இஸ்ரவேல் இருக்கானே, எந்த நேரத்திலையும் அகராதி மட்டும் அவனுக்கு குறையவே முடியாது. சில பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, எந்த நிலையிலும் அவனுடைய அகராதியை நிறுத்திக்க மாட்டான். சாக போற நேரத்துல கூட ஏதாவது சென்டிமெண்டல் பேசி தான் சாவான். அந்த மாதிரி யாரும் நம்ம சமுதாயத்தில் இருக்கு இல்லையா? 12 பாதையா பிரியும் போது எந்த பாதையில போறதுன்னு கன்ஃபியூஸ் ஆனா, எந்த பாதையில நிறைய வண்டி வந்து 4 வண்டியில கல்யாணத்துக்கு ஏற்றும் போது கொண்டாட்டி ஒரு வண்டியில புருஷன் ஒரு வண்டியில ஏறுவார். ஏன்னா நிம்மதியா போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த வண்டி வந்துருச்சா அதுல கரெக்டா போய் சேருமா?
கரெக்டா போய் சேருமா? பொண்டாட்டி எங்க வீட்டுக்கார அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் கரெக்டா வந்துட்டாரா? போய் சேருமா? அல்லது போய் சேர்ற வரைக்கும் போடல, என்னமோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பேசிக்கிட்டே வருது. எங்க எப்படி போகுது, எந்த ஸ்பீட்ல போகுது, எத்தனை மைல்ல போயிட்டு இருக்குது இல்லையா? பனு இஸ்ரவேலர்கள் 12 பாதை, ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இருக்கிறோம். அதனால 12 பாதையில் ஜன்னல் இருக்கணும். நாங்கள் மற்றவர்கள் போவதை பார்க்க வேண்டும். அந்த நிர்பந்தமான நேரத்தில் கேட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். 12 பாதையில போவாங்க, அடுத்த பாதையில யாரு போறாங்க தெரியும். இவர்கள் கரை சேர்ந்தார்கள். ஃபிரௌனின் படை உள்ளே இறங்கியது. நடுப்பகுதியை அடைகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவிழ்த்தான். இந்த நேரத்தில் ஃபிரௌன் நான் மூசாவின் ரப்பை ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னாரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த கோவுகளையும் பெருங்கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிய தினம் யௌம் ஆஷூரா. பெருமானார் இதைத்தானே சொல்வார்கள். அதனால யூதர்கள் எல்லாம் 10 நோன்பு நோட்டார்கள். நன்றிக்காக, அல்லாஹ் காப்பாற்றிய நன்றிக்காக, ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றியதற்காக, நன்றி செலுத்துவதற்காக, கஷ்டத்திலிருந்து ஈழக்கம் கொடுத்ததற்காக 10 நோன்பு நோட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்களும் நோன்பு வையுங்கள், ஆனால் அவர்களை விட அதிக நன்றி செலுத்தக்கூடியவர்கள் தான் 9, 10 வையுங்கள், அல்லது 10, 11 வையுங்கள். ஒரு நாள் சேர்த்து வெறும் ஒத்த நாள் வைக்கிறது மக்ரூஹ். அதனால 2 நாட்களாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு நான் இருந்தால் நான் 2 நாள் நோன்பு வைப்பேன் என்றார்கள் பெருமானார். அடுத்த ஆண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபங்களிலிருந்து வெற்றி கிடைத்த தினம் யௌம் ஆஷூரா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர பிள்ளைகள் 2 பேரும் ஒரே டேட்ல பிறந்தவங்க. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு யௌம் ஆஷூராவில் தான் பிறந்தார்கள். அதே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே கொடூரங்களா. அல்லாஹு அக்பர். மாலிக் இப்னு சமர்கன் நரகம் அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார்களே. மாலிக் இப்னு சமர்கன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தலையை எடுத்து வருகிற பொழுது அவர்கள் குர்ஆனின் வசனங்களை எல்லாம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், யாரை எழுதி வந்திருக்கிறார்? பெருமானாரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஹசன் அந்த ஹுசைனுடைய முகத்திலே அவர்கள் முத்தம் பதித்ததை பார்த்திருக்கிறேன். யாரை கொண்டு வந்திருக்கிறார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலா மைதானத்திலே ஷஹீதாக்கப்பட்ட தினமும் ஆஷூரா, உயர்ந்த அந்தஸ்து, ஷஹீத் என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்ட தினம். அல்லாஹ் அக்பர். நாளை மஹ்ஷர் மைதானம் மறுமை இந்த சூர் ஊதப்படுவது எப்பொழுது என்றால் ஜுமாவுடைய தினமாக இருக்கும். அது ஆஷூராவாக. கியாமத் நாள் வருவதற்கு அடையாளம் பெருமானார் சொன்னாங்க. கியாமத் எப்பொழுது வரும்? ஜுமாவுடைய நாள் வரும், அது ஆஷூராவில் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஆஷூரா வரப்போகிறது, இதுல என்ன அமல் செய்ய வேண்டும்? இவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்த ஆஷூராவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் 8 அமல்களை செய்ய வேண்டும். முதல்ல நோன்பு வைக்கணும். ரமலானுக்கு பிறகு ஆக நன்மைகளை அள்ளி கொடுக்கிற நோன்பில் ஒன்று அரஃபா நோன்பு. அதுக்கு அடுத்தது ஆஷூராவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு 2 வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும். ஆஷூராவுடைய நோன்பு கடந்த கால 1 வருட பாவத்தை மன்னிக்கும். உடவாற்றல் இந்த நோன்புக்கு இருக்கிற ஆஷூரா. நோன்பு வைப்பதோடு சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். அதுல 2வது இஃப்தார். அல்லாஹ் அக்பர். நோன்பு வைத்தவர்களுக்கு நோன்பு திறக்க கொடுப்பது இஃப்தார். இது அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. இவர் எதுவும் சந்தோஷப்படுவதில்லை. ஒரு நாள் பட்டினி கிடந்தவருக்கு கொஞ்சம் தண்ணி, எஸ்ஸா சுகார், ஒரு வேலை சம்பளம், இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் ஆக உயர்வானது. அப்ப இஃப்தார் யாரோ நோன்பு கொடுப்பாங்க, நமக்கு என்ன என்று இருக்கக்கூடாது. நினைத்து ஒவ்வொருவரும் நம்மளால் முடியாது இல்ல. நோன்பு திறக்க கொடுப்பது அமல்களில் மிகச் சிறந்தது. 3வதாக 1000 முறை குல்ஹுவல்லா ஓதிக்கொள்வது. நம்முடைய முன்னோர்கள் அழகாக இதை தர்த்தீப் செய்திருக்கிறார். 1000 முறை குல்ஹுவல்லாஹ்வை ஓதிக்கொள்வது அல்லாஹ் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று குல்ஹுவல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவது ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் குல்ஹுவல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறான். 1000 முறை குல்ஹுவல்லாஹ்வை ஓதிக்கொள்வது. 4வதாக 100 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுதல் என்றும் நம்முடைய முன்னோர்கள் அப்படி தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அது எப்படி 100 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது? முதல் ரக்காத்துல 40, 2வது ரக்காத்துல 30, 3வது ரக்காத்துல 20, 4வது ரக்காத்துல 10. அதுக்கு பின்னாடி ரசூலா ஓதிக்கணும். 40 தடவை ஓதிட்டு ரசூலா இந்த தொழுகை தொழுது விட்டு
என்னென்ன கேட்கப்படுமோ அது முழுவதையும் வரக்கூடாது அப்படின்னு நிறைவேற்றுகிறார். ஆனா மந்திர வார்த்தைகள், அழகான அமல்கள் இன்றைக்கு சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமல்களை நாம் எடுக்கிறோமா என்றால் இல்லை. அஞ்சாவது, நிறைய தான தர்மங்கள் செய்வது. நம்மால் முடிந்த அளவுக்கு ஆஷூராவுடைய தினத்தன்று தான தர்மங்கள் செய்வது. ஆறாவதாக அல் இன்ஃபாக் அலா இயாலிஹி அவ்ஸா, குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்யறது. சில பேர் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, ஆனா இந்த பாக்கெட்ல இருந்து குடும்பத்துக்கு மட்டும் கையவே விட மாட்டாங்க. மனைவிக்கு நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், எங்க வீட்டுக்காரமாக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். சில பேர் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அன்றைய தினத்திலே குடும்பத்திற்கு விசாலமாக செலவழித்தல், நல்ல செலவழித்தல். அல்லாஹ் அக்பர். ஏழாவதாக மஸர் ராஸ் அல்லது ஐதாம், யதீம்களின் தலையை தழுவுதல். தமிழ்ல தலையை தழுவுறது வேற அர்த்தம், யதீம் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு அர்த்தம் அது இல்ல. அன்புக்குரியவர்களே, ஒரு அனாதை சிறுவர் இருந்தால் வெறுமனே எதுவுமே சேர்த்தவில்லை, இரக்கத்தோடு அவர் தலையை தடவினால் தலையில் எத்தனை முடி இருக்கிறதோ அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அந்த யதீமுக்கு உதவினார். அந்த யதீமை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் இருக்கிற யதீமை ஏற்குள்ள என்று நினைத்தால், கல்வியை கொடுத்தால், ஒழுக்கத்தை கொடுத்தால் நன்மையை அழக்கவே முடியாது. கடைசியாக எட்டாவது அமல் இயாதத்துல் மரீத், நோய் விசாரித்தல். இந்த நாள்ல யாராவது தெரியுமா இருந்தாங்க, ஒரு போன போட்டு இருக்கிறாங்கன்னா போய் நோய் விசாரித்தல்.